ஈரானில் நேகான்னு ஒரு ஊர், அதில் வந்து அட்டாஃபே ரஜாபி சஹாலே அப்படின்னு ஒரு பொன் குழந்தை. அவள் வந்து 1987 பிறக்கிறா. அப்புறம் அவள் வந்து 16 வயசு ஆகும்போது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2004 தூக்கிலிடப்படுகிறாள். அவள் தூக்குக்கு போகும்போது எடுத்த படம் தான் இது. இப்போது 13 வயசில் இருந்து அவளை தனிமைப்படுத்தி அவளை வந்து அநாத மாதிரி ஆக்கி அவளை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்கான் ஒரு 51 வயது கிழவன். அவன் வந்து ஒரு ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டுன்னு சொல்கிறாங்க. சரி, ஈரான் கோர்ட் என்ன பண்ணுச்சுனாக்கா, இவன் 4 முறை இவளை கோர்ட் முன்னாடி நிறுத்தினாங்க. 3 முறை 3 கசையடி கொடுத்து இவ வந்து மோசமானவ, இவ வந்து செக்ஷுவலாக மோசமான ஆள் அப்படின்னு கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்னதுக்கு அது வந்து என்ன குற்றம் சொன்னாங்கன்னா ஜினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஷரியா லாவில் அவள் வந்து அடல்ட்ரி பண்ணியிருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்மளோட இதில் வந்து கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சாஸ்டிட்டின்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க பாஷையில் அவங்க ஜினான்னு சொல்லுவாங்க. 3 கசையடி 3 தடவை வாங்கினால 3 கசையடி 4வது தடவை ஒரு ஜட்ஜ் ஹாஜி ரஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் நீ வாழவே தகுதி இல்லைன்னு தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். சாவினை தீர்ப்பாக வழங்கிய அவன். இவங்கெல்லாம் சேர்ந்து ஈரானை ரொம்ப நல்ல கண்ட்ரியாக ஆண்டுட்டு இருந்தாங்களாமா. 18 வயசுக்கும் கீழே உள்ள பொன் குழந்தம்மாவை 16 வயசுல என்ன பண்ணியிருக்க முடியும்? அவ எவ்வளவு கேவலம் பண்ணின. அவன் அந்த 51 வயது எக்ஸ் புரட்சி கார்டு இருக்கான்ல, அவன் நல்லா இருக்கான். இந்த பொண்ணை பிடிச்சி இப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஈரான்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆப்ளிகேஷன்ஸ். அப்படி இருந்தும் அது வந்து உலக நாடுகள்லாம் கொந்தளிச்சாங்க. ஆனால் ஈரான் கம்முன்னு தான் இருந்துச்சு. இதை பற்றி பிபிசி டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் கூட அதை பற்றி நிறைய செய்தி சொல்லிச்சு. இந்த படத்தை பாருங்கள், இது உங்களுக்கு நிச்சயமாக ஹாண்ட் பண்ணும். இது உரிமை அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த பெண்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் இந்த மாதிரி பெண்களுக்காக வேண்டி குரல் கொடுங்க. நன்றி.